Hi students, today we have seen chapter 9 Introduction to Internet and Gmail. What is Internet? All of you know Internet. Okay, Internet is a collection of network that is called Internet. You can use interconnected devices such as computers and printers. ஓகேவா இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நெட்டு தான். ஓகேவா இன்டர்நெட் தான் வந்து ஒரு வேர்ல்டு. இன்டர்நெட் இல்லை அப்படின்னா no one electronic devices can be accessed. All of you know. ஓகேவா இப்போது ஏற்கனவே முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக் பாயிண்ட்டில் நம்ம பிரிண்டரை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. நம்ம நெட்டு மூலியமாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்டிங் டிவைஸஸை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் LAN, MAN, WAN, PAN, CAN, WLAN. LAN means local area network. MAN means metropolitan area network. WAN means wide area network. PAN means personal area network. CAN means campus area network. WLAN means wireless local area network. Okay, LAN local area network. Local area network, that means that software can be used same building, same companies and same schools. ஓகே ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஒரு ஸ்கூல் சரௌண்டிங்குள்ளே அப்படி இல்லையா ஒரு கம்பெனி சரௌண்டிங்குள்ளே சரியா அப்படி இல்லையா ஒரு பில்டிங் ஒரு ஆஃபீஸ் ஓகேவா அப்படி இல்லை ஒரு யூனிவர்சிட்டி அந்த மாதிரி அந்த சரௌண்டிங்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறது அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். தட் மீன்ஸ் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து LAN அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா லோ காஸ்ட் அண்ட் தென் ரிசோர்ஸ் ஷேரிங் செக்யூரிட்டி. இது வந்து செக்யூரிட்டி ஏதாவது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஏரியா கவர்ட் லிமிட்டட் வென் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ரீஸ் பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சர்டைன் சிஸ்டமாக தான் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஒரு 10 சிஸ்டம் அப்படிலாம் ஒரு 5 சிஸ்டம் அப்படி தான் கனெக்ட் பண்ண முடியும் இதில் லேனில். ஓகேவா அதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட் ஒன் மேன் தட் மீன்ஸ் மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா இந்த ரேஞ்ச் 10 to 50 மைல்ஸ். இது வந்து எப்படி கவர் ஆகும் அப்படின்னா 10 to 50 மைல்ஸ் வந்து கவர் ஆகும். இந்த மேன் நெட்வொர்க் வந்து என்டையர் சிட்டி ஒரு சிட்டி இப்போ நம்ம திருவள்ளூரில் இருக்கிறோம் அப்படின்னா திருவள்ளூர் முழுக்க ஓகேவா அந்த என்டையர் சிட்டியை வந்து கவர் பண்ணுறது என்ன அப்படின்னா மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது. ஓகேவா இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா டேட்டா ரேட் இஸ் ஸ்லோ கம்பேர்ட் டு LAN. ஓகேவா இது வந்து ஸ்லோவாக தான் இது வந்து ப்ராசஸ் ஆகும். ஓகேவா LAN மாதிரி ப்ராசஸ் ஆகாது. ஓகேவா ஏன்னா சிக்னல் வந்து எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகணும் இல்லையா அதனால் வந்து LAN மாதிரி ப்ராசஸ் ஆகாது. இது வந்து ஸ்லோ கம்பேர் தான். ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் WAN that is wide area network. Wide area network means that is entire country can be around us, entire country or continent. ஓகேவா this is the large geographical area. ஓகேவா என்டையர் கண்ட்ரி ஓகேவா ஹோல் கண்ட்ரி அப்படின்னா ஹோல் காண்டினெண்ட்டை வந்து கவர் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா WAN அப்படின்றது. தட் மீன்ஸ் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறது. சரியா இதோடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் அண்டு காம்ப்ளெக்ஸ் ஹை காஸ்ட். இதோடைய இது அதாவது இப்போ ஓவராலாக இப்போ அந்த சிட்டியே வந்து கவர் பண்ணோம் ஓகேவா ஒரு காண்டினெண்ட்டே வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா அப்போ காஸ்ட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். ஓகேவா அதனால் அதுதான் ஒன்று வந்து இதோடைய ட்ராபேக். நெக்ஸ்ட்டு பேன் அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா லொக்கேஷன்ஸ் யூசர் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் கண்ட்ரோல்டு பை அ சிங்கிள் பர்சன் வித் எ சிங்கிள் பில்டிங். ஓகேவா ஒரு பர்சன் வந்து எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் எஃபிஷியன்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் கன்வீனியன்ட். ஓகேவா கண்ட்ரோல் பை த சிங்கிள் பர்சன் ஹாட்ஸ்பாட் மெனி கனெக்டட் அப் டு 8 டிவைசஸ். பேனோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா அட் அ டைமில் ஒரு 8 பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா கேன் அப்படின்றது கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க். தட் மீன்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ் அளவில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கேன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேவா லொக்கேஷன் வந்து லார்ஜர் தென் லேனை விட கொஞ்சம் பெருசு. ஓகேவா பட் ஸ்மாலர் தென் மேனை விட கொஞ்சம் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும். யூனிவர்சிட்டி அண்டு ஸ்கூல்ஸ்
அண்டு ஸ்மால் பிஸ்னஸ். ஒரு யூனிவர்சிட்டி அப்படி இல்லைனா ஸ்கூல் அப்படின்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேம்பஸ் ஏரியா நெட்வொர்க்கை நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்பீட் பார்த்திங்க அப்படின்னா 40 KB to 1 MB வரையும். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ் வயர்ட் நெட்வொர்க், ஹை பேண்ட் வித் மல்டி டிபார்ட்மெண்டல் நெட்வொர்க். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா டிஃபிகல்ட்டி டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வைடு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றது, தட் இஸ் வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா. இதோடைய லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரூம், ஒரு சிங்கிள் ரூமில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ளூடூத், வைஃபை, இதுதான் வந்து என்ன அப்படின்னா வேனுடைய பர்பஸ், தட் இஸ் வயர்லெஸ் ஏரியாவுடைய பர்பஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்டர்நெட் அண்டு வேர்ல்டு வைல்டு நெட்வொர்க் அப்படின்றது. ஓகேவா. இன்டர்நெட் several networks small and big all over the world are connected together to from a global network is called internet. இன்டர்நெட் அப்படின்றது என்ன அப்படின்னா சின்ன பிஸ்னஸ்லேருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு பெரிய பிஸ்னஸ் வரையும் ஒரு குளோபல் நெட்வொர்க்கை வந்து கனெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்றது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா TCP/IP ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் ஆர் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் அ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கேன் பி ஒர்க் இன் எ நெட்வொர்க். எத்தனை நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வேணாலும் பில்லியன் பீப்புள்ஸ் கூட அட் எ டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த ஆக்சஸ் பண்ணும்போது அதில் எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் ஓகேவா அவங்க கொஷின் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆன்சர்ஸை வந்து எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் ஷோ பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஐபினா என்ன அப்படின்னா அட்ரஸிங் த சிஸ்டம் கீப் ட்ராக் த மில்லியன்ஸ் ஆஃப் யூசர். ஐபி அட்ரஸ். ஓகேவா. ஐபி அட்ரஸ் சொல்கிறாங்க இல்லையா, உங்களுடைய சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணுறது, அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபோன் வந்து ஹேக் பண்ணுறது. அது எதுக்கு அப்படின்னா அதான் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸை வச்சு தான். நீங்கள் நெட்வொர்க் அப்படின்னு போனாலே அதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட்னா என்ன அப்படின்னா ஈச் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் நெட் இஸ் கால்டு ஹோஸ்ட். ஒரு கம்ப்யூட்டருடைய நெட் அதாவது கனெக்டிவிட்டி, அந்த கனெக்டிவிட்டியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த இன்டர்நெட் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இன் த வேர்ல்டு. ஓகேவா. இன்டர்நெட் தான் என்ன அப்படின்னா ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் டு த வேர்ல்டு. முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது லெட்டரில் எழுதுவாங்க. அப்போவோ அம்மாவோ அண்ணனோ யாருன்னா ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்னா லெட்டர் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ரேராச்சு யார் வீட்டிலனா ஒரு வீட்டில் ஃபோன் இருக்கும். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஸ்கைப்பு அண்ட் தென் வந்து வீடியோ கால் இதிலெல்லாம் பேசுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துச்சு. ஓகேவா. அதுதான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள் மார்க்கெட்டிங், எர்த்நெட், இன்டர்நெட் அண்ட் தென் இன்ட்ராநெட் அப்படின்னு இருக்குது. இன்டர்நெட் அப்படின்னா நம்மளுடைய ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேவா. அதில் ஆக்சஸ் பண்ணுறதை இன்டர்நெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மால் வேர்ல்டு, அதாவது ஒரு கம்பெனி, ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுற நெட்வொர்க்குக்கு பேர் வந்து இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த கம்பெனிக்குள்ளே தான் அந்த நெட்வொர்க் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அந்த கம்பெனி விட்டு வெளியில் வந்துட்டோம், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட்டு ரைட் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. எக்ஸாம்பிள்ஸோட இன்டர்நெட்லாம் என்னென்ன அப்படின்னா இமெயில், வெப் எனேபிள்டு ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், அதாவது வீடியோ கான்ஃபரன்சிங்லாம் போடுறீங்க இல்லையா அது, ஆன்லைன்லேயே மூவி பண்ணுறீங்க, அப்புறம் கேம் ப்ளே பண்ணுறீங்க இல்லையா அது, ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல் அண்ட் ஃபைல் ஷேரிங். ஓகேவா. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ், ஒரு ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது, அண்ட் தென் வந்து ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்நெட். இன்ஸ்டன்ட் மெசேஜ், இன்டர்நெட் ஃபார்ம்ஸ், சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்ட் தென் ஆன்லைன் ஷாப்பிங், ஃபினான்ஷியல் சர்வீஸ், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்நெட். அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதணும். நெக்ஸ்ட்டு டொமைன் நேம். ஓகேவா. டொமைன் நேம்னா என்ன அப்படின்னா it is the name or identity which becomes online identity can be accessed the browser when you connect to internet. ஒரு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. இப்போது இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் டொமைன் நேமு டிஸ்கிரிப்ஷன். .com அப்படின்னு இருந்தால் கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. .gov அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். .org அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்.
.net அப்படின்னா நெட்வொர்க் சப்போர்ட் குரூப். .edu அப்படின்னா எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி டாட் போட்டு சேவ் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இதோடைய அண்டர்டேக்கனுடைய டிஸ்கிரிப்ஷன் தான் இது. ஓகேவா? இங்கே கண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். .in அப்படின்னா இந்தியா, .au அப்படின்னா ஆஸ்திரேலியா, .us அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, .jp அப்படின்னா ஜப்பான், .ru அப்படின்னா ரஷ்யா, .sg அப்படின்னா சிங்கப்பூர். ஓகேவா? இது வந்து கண்ட்ரியோடைய எக்ஸ்பென்ஷன் ஃபார்ம். ஓகேவா? டொமைன் நேம் அப்படின்றது. நெக்ஸ்ட் URL. URLனால் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர், அதுதான் வந்து URL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ப்ரோட்டோகால். இங்கே HTTPன்னு இருக்குது இல்லையா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள் அப்படின்றது டொமைன் நேம். அண்ட் தென் வந்து சப்டொமைன் அப்படின்றது www அப்படின்றது. டாப் லெவல் ஆஃப் த டொமைன் அப்படின்றது .com. இப்போ இங்கே மோஸ்ட்லி எல்லாமே வந்து .comல தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் பர்பஸாக இருந்தால் தான் .gov அப்படின்னு இருக்கும். ஓகே, இந்த URLல பார்த்தீங்க அப்படின்னா 4 செப்பரேட்டட் பார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 4 செப்பரேட்டட் பார்ட்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ வாட் இஸ் URL அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா URL is an address. URL அப்படின்றது அட்ரஸ் that show where a particular page can be found. எந்த பர்டிகுலர் பேஜ் வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க on the world, all over the world wide web, அதாவது www. எந்த பர்டிகுலர் பேஜை நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்றதான் வந்து URL அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அதான் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஹூ கவர்ன்ஸ் த இன்டர்நெட். இன்டர்நெட்டை வந்து யார் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க? ஓகேவா? ஹூஸ் ரன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? இன்டர்நெட் இஸ் த ஹோல் டஸ் நாட் எ சிங்கிள் கண்ட்ரோலர். இன்டர்நெட் அப்படின்றது ஒரு சிங்கிள் கண்ட்ரோலரோட இது கிடையாது. ஓகேவா? அதுக்கு நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, நிறைய மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐக்கனா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நெட் கார்பரேஷன்ஸ் ஃபார் அசைன்டு நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஐக்கனா அப்படின்னா இன்டர்நெட் கார்பரேஷன்ஸ் ஃபார் அசைன் நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸை தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரியே இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கேடர்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் W3C. நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் W3C அப்படின்றது வேர்ல்டு வைல்டு வெப் கான்ஸ்டியூஷன், அதுதான் வந்து WBC அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கமிட்டட் இம்ப்ரூவ் த வெப். ஒரு வெப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ். எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீசஸ் இருக்குது? வயர்லெஸ், மொபைல், ஹாட்ஸ்பாட், ப்ராட்பேண்ட், அண்ட் தென் வந்து DSL, கேபிள், சேட்டலைட், ISDN, டோங்கிள்ஸ் அண்ட் டேட்டா. ஓகேவா? இத்தனை கேட்டகரி இருக்குது. சரியா? அப்போது வயர்லெஸ் அப்படின்றது தெரியும். ஓகேவா? வயர்லெஸ் அப்படின்றது நம்மளுடைய டெலிஃபோன் அப்படின்னா கேபிள் ஒயர், வைஃபை, இதெல்லாம் வந்து வயர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மொபைல். மொபைல்னா அப்படின்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன், அதில் வந்து இப்போ இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி ஒரு இன்டர்நெட்டை வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷேர் பண்ண முடியும். ப்ராட்பேண்ட் அப்படின்றது BSNL அண்டர்டேக்கன். அது வந்து கேபிள் மூலயமா டெலிஃபோன் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை கொடுப்பாங்க. அது வந்து ஹை ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிஎஸ்எல்னா அப்படின்னா டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 copper wire in a telephone line connected to one from home and one from delivered to the same time at the landline services. அதாவது டெலிஃபோன் கனெக்ஷன்ஸும் கொடுப்பாங்க, ஆஸ் வெல் அஸ் வந்து லேண்ட்லைன் கனெக்ஷன்ஸும் கொடுப்பாங்க, நெட்வொர்க் கனெக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து DSL அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ்எல்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன் அப்படின்றது. கேபிள் வந்து ப்ராட்பேண்ட் ஆக்சஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, மோடம் யூஸ் பண்ணி அதை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து இன்டர்நெட் ஆல் ஓவர் த கேபிள், டிவி லைன்ஸ், கேபிள் மோடம், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டர். இது வந்து ரொம்ப நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறத விட இது வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஓகேவா? சேட்டலைட் வந்து என்ன அப்படின்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் இஸ் நாட் எட் ஆஃபர். ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா சேட்டலைட்டில் நம்மளோட இன்டர்நெட் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுதான் வந்து நம்மளுடைய ஒயர்லெஸ் சேட்டலைட் கனெக்ஷன்ஸ் யூசஸ் ஆஃப் மோடம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ISDN அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க் அப்படின்றத என்ன அப்படின்னா ISDN அப்படின்றது.
ஓகேவா. இட் சென்ட் டேட்டா, வாய்ஸ், வீடியோ அண்ட் தென் கனெக்டட் ஓவர் டிஜிட்டல் ஃபோன்ஸ், லேன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டெலிஃபோன் வயர்ஸ். ஓகேவா. நம்மளுடைய ஐஎஸ்டிஎனை யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை சென்ட் பண்ண முடியும், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் அண்ட் தென் வீடியோவை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டாங்கிள். டாங்கிள் அப்படின்றது ஒரு ஒயர்லெஸ் கெப்பாசிட்டி தான். ஓகேவா. அதுவும் நம்மளுடைய வைஃபை சிப்பு மாதிரி இருக்கும். ஓகேவா. அது வந்து 3G 4Gயில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாங்கிள் அண்ட் டேட்டா கார்டு? டாங்கிள் வந்து ரிமூவ் பண்ண முடியும், டேட்டா கார்டு வந்து ஸ்டோர் த டேட்டா தட் இஸ் நாட் ரிமூவபிள், எலக்ட்ரானிக் கார்டு அப்படின்றது. வைஃபை டாங்கிள் இருக்குது, இது வந்து எக்ஸ்பென்ஷன் கார்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் டாங்கிள் இருக்குது, மெமரி கார்டு இதில் இருக்குது, மெமரி டாங்கிள் இருக்குது அண்ட் தென் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் கார்டு இருக்குது. ஓகேவா. இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் அக்சஸ் மெத்தட். இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை எப்படி வந்து அக்சஸ் பண்ணுறது? இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா டைரக்ட், இன்னொன்று வந்து இன்டைரக்ட். ஓகேவா. இன்டைரக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய வைஃபை கனெக்ஷன்ஸ் மூலயமா ஒரு நெட்ஒர்க்கை அக்சஸ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. டைரக்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஃபோனில், நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 3G 4G யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இன்டர்நெட் டெலிஃபோனி அண்ட் தென் வந்து ஜாப் சர்ச், ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது. இன்டர்நெட் டெலிஃபோனினா நம்மளுடைய ஸ்கைப், வாய்ஸ் ஓவர் த இன்டர்நெட் நெட்ஒர்க், இதுதான் வந்து இன்டர்நெட் டெலிஃபோனின்னு சொல்லுவாங்க. ஜாப் சர்ச் அப்படின்னா ஆன்லைனில் ஜாப். ஓகேவா. என்னென்ன அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்குது இல்லையா, naukri.com அண்ட் தென் ஆன்லைன் ஷாப்பிங்.com இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன அப்படின்னா இப்போடைய நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்லிங் அண்ட் பையிங், ஷேர், சிட்டிங், கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட். ஓகேவா. அதாவது ஃபோன்பே, மணி, புவர் இதெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராவல் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ராவல், ஹாலிடேஸ், டூரெல்லாம் வந்து நம்மளால் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா, அது இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோ கான்ஃபரன்சிங், ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்ஸ், இ-காமர்ஸ், எலக்ட்ரானிக் டிவைஸ். ஓகேவா. ஆன்லைன் பேமெண்ட்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, பேடிஎம் அண்ட் தென் கூகுள் பே இதெல்லாம் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சோஷியல் நெட்ஒர்க்கிங்னா என்ன, ஃபேமிலி, கிளாஸ்மேட்ஸ், கஸ்டமர்ஸ் அண்ட் தென் வந்து கிளைண்ட், இவங்களை கூட வந்து நம்மளுடைய மீடியேட்டரை வந்து இது பண்ணுறதா வந்து சோஷியல் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாய்ஸ்மெயில்னால் என்ன அப்படின்னா சென்டிங் அண்ட் ரிசீவிங் த ஃபோன் கால்ஸ், அதான் வாய்ஸ்மெயில். சேட்டிங், வாட்ஸ்அப்பு அண்ட் தென் வந்து ட்விட்டர் இதெல்லாம் வந்து சேட் பண்ணுறீங்க இல்லையா அது. நெக்ஸ்ட்டு பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், ஒரு கரண்ட் பில் பே பண்ணுறது, ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறது, இதெல்லாம் வந்து பேங்கிங். ஓகேவா. லேர்னிங், வீட்டில் இருந்தபடியே படிக்கிறது, அதை வந்து லேர்னிங் சொல்கிறாங்க. இமெயில்னால் என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக அப்படி இல்லைன்னா ஒரு பர்சனல், ஓகேவா, இதை வந்து ஷேர் பண்ணுறது மெயில். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் மெயில் என்ன அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி, குளோபல் டெலிவரி, இன்ஸ்டன்ட் டெலிவரி, ஃபைல் அட்டாச்மெண்ட், லாங் டேர்ம் ஸ்டோரேஜ், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. ஓகேவா. இதுதான் வந்து இமெயிலோடைய அட்வான்டேஜஸ். இன்டர்நெட் த்ரெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் வைரஸ், மால்வேர், ட்ராஜன் ஹார்ஸ், கம்ப்யூட்டர் வார்மர், பூட்டு, ஸ்பேம், புஷிங், ராக்கெட், இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டோடைய த்ரெட்ஸ்னால் என்ன அப்படின்னா வைரஸ், ஆன்டி வைரஸ். ஓகேவா. இதெல்லாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ரௌசர்னால் தெரியும் இல்லையா, சர்ஃபேசிங் அண்ட் ப்ரௌசிங் அதான் வந்து வெப் ப்ரௌசர் ஆர் ப்ரௌசர் அப்படின்னு இருக்குது. தட் இஸ் எ சாஃப்ட்வேர். இ-காமர்ஸ், சோஷியல் மீடியா, மெனி அதர் வி கேன் கிராண்டட்லி யூஸ்டு. நெக்ஸ்ட் ஒன் ஃபெமிலியர் இன்டர்நெட் அக்சஸ். ஓகேவா. வெப் பேஜஸ் அண்ட் வெப்சைட்ஸ். வெப்பேஜஸ்னால் என்ன அப்படின்னா கன்சிஸ்டஸ் எ சிங்கிள் டாக்குமெண்ட் டிஸ்பிளேட் எ ப்ரௌசர். வெப்சைட் அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். வெப்பேஜ்னால் ஒரு சிங்கிள் பேஜ் மட்டும்தான் இருக்கும். வெப்சைட்ஸ் அப்படின்னா நிறைய வெப்சைட் இருக்கும். ஷேர் யூனிக் டொமைன் நேம், ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்மளால் ஷேர் பண்ண முடியும். இங்கே ஹேஸ் இட்ஸ் யூனிக் டொமைன் நேம், இங்கே வந்து ஒன்று தான் இருக்கும். மேக் ஏ வெப்சைட்ஸ், இங்கே வெப்சைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒன் ஆர் மோர் வெப் பேஜஸ் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் வெப் பேஜஸ். ஓகேவா. த கண்டென்ட் லேஅவுட் ஆஃப் த வெப் பேஜஸ் இஸ் ஃபிக்ஸ்டு.
த கண்டென்ட் லேஅவுட் சேஞ்ச் டியூரிங் த ரன்டைமில் டைனமிக் வெப் பேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யூசர் டேட்டாபேஸ், ஜெனரிக் டேட்டாபேஸ் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு டைரக்ட்லி ரன் டு த ப்ரௌசர், இது டைனமிக்லி ரன் டு த ப்ரௌசர். ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் ஈஸி டு டெவலப், இதை வந்து ஈஸியாக டெவலப் பண்ணலாம், இதை வந்து டெவலப் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா. வெப் அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இகாமர்ஸ்னால் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் டு கன்சியூமர், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், கன்சியூமர் டு பிஸ்னஸ், and then consumer to consumer, government to business, business to government, consumer to government. இதை வந்து அப்படின்னா இகாமர்ஸ் அப்படின்றது. கவர்னன்ஸ்னால் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு சிட்டிசன், கவர்மெண்ட் டு பிஸ்னஸ், அண்ட் தென் கவர்மெண்ட் டு எம்ப்ளாயி. இதை வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் அப்படின்றது. சேஃப் சர்ஃபேசிங் ஆன் இன்டர்நெட். ஓகேவா. சேஃப் சர்ஃபேசிங் ஆன் இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஸ் எ கிரேட்டர் நெட்வொர்க்கில் எந்த விதமான இன்ட்ரப்ஷன்ஸும் இல்லாமல் சேஃபாக செக்யூராக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய போஸ்ட்டு அண்ட் தென் ஃபோட்டோஸை வந்து சென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து சேஃப் சர்ஃபேஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அப்படின்றது. ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.